அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 26/7/2025 ஆடி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை. துதிகை திதி இரவு 10:42 வரை, பின்பு வளர்பிறை திருத்திகை. ஆயில நட்சத்திரம் பகல் 3:52 வரை, பின்பு மக நட்சத்திரம். மரண யோகம் பகல் 3:52 வரை, பின்பு அமிர்த யோகம். சந்திர தரிசனம் கரி நாள். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சுக்கிரன், 4இல் புதன், 4, 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். அலைச்சல்கள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் இருக்கும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொண்டு எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டால் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 2இல் குரு, 3இல் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்க முடியும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன் சந்திரன், 3இல் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் பொதுவாக வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள். பொதுவாக அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு மன நிம்மதியுடன் எதிலும் செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன் புதன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் குரு,
10ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். குறிப்பாக இன்று மாலை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி ஒன்று கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. சின்ன சின்ன நெருக்கடி இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் ஒரு கௌரவமான நிலை உண்டாகும். நீங்கள் விரும்பிய இடமாற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது குறையும். பயணங்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன், புதன், 10, 11ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடன் பிறந்தவர்களால் ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2, 3ல் சந்திரன், 8ல் சூரியன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. சுக்கிரன் 7ல் இருப்பதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சக்திக்கு மீறிய செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். தொழில் ரீதியாக சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் இன்று மதியம் 3:52 வரை சந்திரனானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். காலை வேளையில் தேவையில்லாத ஒரு நிம்மதி குறைவு இருந்தாலும் இன்றைய மாலை வேளையில் ஒரு சில அனுகூலமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைப்பதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரமாகும். வீண் பேச்சை குறைக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ல் சூரியன், 8ல் செவ்வாய், கேது சஞ்சரிப்பதும் இன்று மதியம் 3:52 பிறகு சந்திரனானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதாலும் நீங்கள் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும்.
வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. பொதுவாக இன்றைய நாளில் தூர பயணங்களை தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. முருக வழிபாடு உத்தமம். கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன், 6ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து மன நிம்மதி ஏற்படும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வாய்ப்புகள் தற்போது கிடைத்து சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5, 6 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதும் 6ஆம் வீட்டில் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல லாபங்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்களுடன் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். இன்றைய நாளில் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.